நன்றி திரு சுந்தரராஜன். எஸ், அதாவது நான் இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்ல இருப்பேன். ஓகே, ஒரு எல்லாருடைய 30 செகண்ட்ஸையும் நான் வந்து சேர்த்து நான் வந்து எடுத்துக்கோங்க. ஃபெஞ்சல் புயல் வந்து கரையை கடந்துடும், கரையை கடக்கல, சென்னை நோக்கி வரும், காரைக்கால் போகுது, இப்படிலாம் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம் கடந்த 3 நாட்கள். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். காலநிலை மாற்றத்தால் புயல்களுடைய தன்மை மாறிடுச்சு, கேரக்டர் மாறிடுச்சு, தீவிரத்தன்மை அதிகமாகிடுச்சு, கணிக்க முடியாத தன்மை அதிகமாகிடுச்சு. பொதுவாக ஒரு புயல் ஏற்படுவதற்கு 3 நிறைய காரணிகள் வேணும். 3 முக்கிய காரணிகள்னா, பெருங்கட வெப்பம் வந்து 26.8 டிகிரி செல்சியஸ் இருக்கணும், நிறைய ஈரப்பதம் வேணும், பருவக்காற்று வேணும். இப்போ காலநிலை மாற்றத்தில் நான் வெளியக்கூடிய வெப்பத்தை வந்து 90% ஓஷன்ஸ் தான் வாங்கிக்குது, பெருங்கடல் தான் வாங்கிக்குது. அதனால பெருங்கட வெப்பம் 29-38 டிகிரி போயிடுச்சு. ஸோ ஒரு காரணம் பெர்மனண்டாக இருக்கு, தண்ணியை சுட வச்சா என்ன ஆகும், ஈரப்பதம் கிடைக்குங்க. ரெண்டாவது காரணமும் ரெடியாக இருக்கு, பருவகாலம் வந்தோடனே பருவக்காற்று வரும். இந்த 3 சேர்ந்தோடனே காற்றழுத்த தாழ்வுநிலை வரும், தாழ்வு மண்டலமாகவும் புயலாக மாறும். இதுதான் அடிப்படையான அறிவியல். இன்னைக்கு காலநிலை மாற்றத்தில் என்ன இருக்குன்னா, நிறைய தண்ணி ஈரப்பதம், அதாவது தண்ணியை கொதிக்க வச்சு ஈரப்பதம் அங்கே வளிமண்டலத்தில் இருக்கனால புயலோட ஸ்பீடு வந்து கம்ப்ளீட்டாக குறையுது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஜாம் புயல் எப்போ மழை பெஞ்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னையை நெருங்கி வரப்போ புயல் நின்றுச்சு, 3 கிலோமீட்டர் ஸ்பீடாக தான் போச்சு. அந்த ஒரு இரவு இருக்கு இல்லையா, மழை வந்து கொட்டி தீத்துச்சு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கரையில் இருக்குன்னாங்க, கரையை கடந்துச்சு சொன்னாங்க, புயல் அங்கே நிற்குது. அப்போ என்ன ஆகும்னா, புயல் அங்கே நிற்கும் பொழுது கடல் வந்து நிறைய ஈரப்பதத்தை கொடுக்கும். எனர்ஜி, புயலுக்கு எனர்ஜி எதுனா, ஆற்றல் எதுனா கடல் கொடுக்கின்ற ஈரப்பதம் தான். ஸோ அந்த கடல் வந்து நிறைய தண்ணியை வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்கும். அதனால தான் மழை வந்து இந்த பக்கம் வந்து கொட்டி தீக்கும். அப்போ என்ன ஆகும்னா, புயல் வந்து ஸ்லோவா மூவ் ஆகும், கணிக்க முடியாமல் போகும். ஒரு 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 புயல் வந்து பொதுவாக 4-7 நாள் கரையாக கிடக்கும். ஆனால் ஃபானி புயல் வந்து 11 நாள் கடல் இருந்துச்சு. ஒரிசாவில் வந்து அந்த பேரிடர் மேலாண்மை துறை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு 15 லட்சம் மக்களை வெளியேற்றி அவங்க வந்து காப்பாற்றினாங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு என்ன தேவை, இன்னைக்கு எல்லாவற்றையும் விட, எல்லா பிரச்சனையும் விட முக்கியமான பிரச்சனையாக காலநிலை மாற்றத்தை வந்து நம்ம வந்து எழுதுறோம். ஒடிஷா வந்து ஒரு நல்ல உதாரணம். நிறைய பேரிடர்களை சந்தித்ததுக்கு பிறகு அவங்க எடுத்த ஒரு உயிரிழப்பு கூட இல்லாத புயல்கள் எல்லாம் பார்த்தாங்க. சூப்பர் சைக்ளோன் 99ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து இழந்தாங்க, 10,000 பேர் இழந்தாங்க சூப்பர் சைக்ளோன்ல. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுடைய பேரிடர் மேலாண்மை துறை அமைக்கப்படுவதற்கு முன்பாகவே ஒரிசா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ஒரிசா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2000 ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து சுனாமி வந்த அப்புறம் தான் என்டிஎம்ஏ ஃபார்ம் பண்ணாங்க. சோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்தியாவிற்கான பிரத்யேகமான காலநிலை மாதிரிகள் வேணும். இது வந்து ஒன்றிய அரசாங்கம் செய்ய தவறிடுச்சு. ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து சுற்றுச்சூழல்துறை அமைச்சராக இருந்தபோது 100 கோடி ரூபாய் கொடுத்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜின்னு உருவாக்கினால தான் இன்னைக்கு நமக்கு ஏதாவது நமக்கு ஆய்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம செய்ய தவிர வந்து இன்னும் நம்ம அமெரிக்கன் ஃபோர்காஸ்ட் மாடலையும் ஐரோப்பிய ஃபோர்காஸ்ட் மாடலையும் வச்சு தான் நம்மளுடைய வெதரையும் கிளைமேட்டையும் ஃபோர்காஸ்ட் பண்றோம். ஸோ இந்தியாவுக்கு என்ன பிரத்யேகமான காலநிலை மாதிரிகளை நம்ம உருவாக்க தவறிவிட்டோம். அப்படி உருவாக்கினோம்னா டக்குன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகும். எல்லா டேட்டா நீங்க ஃபீட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் நீங்க ஃபோர்காஸ்டிங் வந்து போக முடியும். அப்ப இந்தியாவுக்கான பிரத்யேகமான காலநிலை மாதிரிகளை உருவாக்குவது தான் இன்றைக்கு முக்கியமான ஒரு தேவை. இந்த மாதிரிகள் வந்து வெறும் மழை மட்டும் இல்ல, வெறும் புயல் மட்டும் அல்ல, வெப்பாலைகள் குறித்து வந்து ஆய்வு பண்ணும், வறட்சி குறித்து ஆய்வு பண்ணும், காற்று தீ குறித்து ஆய்வு பண்ணும், பல்வேறு விஷயம் குறித்து ஆய்வு பண்ணக்கூடிய, தரவுகள் தரக்கூடிய ஒரு கிளைமேட் அண்ட் வெதர் மாடல்ஸ் வந்து நாம் வந்து உருவாக்கணும். ஸோ நம்முடைய எல்லாருடைய நோக்கமும் கவனமும் இந்த மாடல்ஸ் உருவாக்குறதா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு டேட்டா சொன்னாதான் உங்களால நடவடிக்கை நீங்க எடுக்க முடியும். இல்லாட்டி நம்ம வந்து பழி போட்டே இருக்கலாம், இவங்க பாதி அவங்க மேல பழி போட்டே இருக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து தரவுகள் இருந்தா தான் நீங்க வந்து பண்ண முடியும். ஸோ இதை கட்டாயப்படுத்தி, இது வந்து கட்சிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, அரசாக நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய நிச்சயமாக பேசலாம். இன்னொரு அம்சம் சொன்னார் திருப்புகழ் உரையாடல்ல நியூஸ் 18 பேசும்போது, உலகம் முழுக்க ஒரு கான்செப்ட் வருது, லிவிங் வித் ஃப்ளட்ங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. மேற்குலக நாடுகள்லையும் கூட பெருமளவுக்கான வெள்ளம் வருது, அதை சமாளிக்க முடியாத இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற சிக்கல்களும் இருக்குனாங்க. திரு ராஜகோபால், இதில் மத்திய மாநில அரசு ரெண்டுத்துலேயுமே பொறுப்பில் இருந்திருக்கீங்க. இப்போ திரு சுந்தரராஜன் குறிப்பிட்றதுக்கு மாதிரியான ஒரு அந்த இதை பற்றின ஆலோசனையோ அல்லது அதை எதிர்கொள்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ங்கிறதுல எவ்வளோ தூரம் சீரியஸாக இருக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன்? இல்லை, நிர்வாகம் எப்பவுமே சீரியஸாக இருக்காங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இந்திய அளவிலான காலநிலை இதை வந்து அனுமானிப்பதற்கான அமைப்புகள் தேவை அப்படிங்கிறார் அவர். இல்லை, அனுமானிப்பதற்கு அமைப்புகள் தேவைன்றது ஒன்று இருந்தால் கூட, நீங்கள் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு ரொம்ப தயார் நிலையில் இருக்க வேண்டியது அப்படியே இல்லையே. மழை எப்போ வேணா வருது, அப்படி இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் எக்ஸ்ட்ரீமா வருது. இப்போ நவம்பர் மாசத்துல இது நடக்குது, எக்ஸ்ட்ரீமா வருது. 50 சென்டிமீட்டர்ங்கிறது எக்ஸ்ட்ரீம். அதான் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம தயாரா இருக்கணும் குறுகிய காலத்துல. ஆமா, அதுக்கு நம்ம இப்போ தயாரா இருக்கணும்ன்றது தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை.
இப்போ நான் அக்டோபரில் நான் இப்போ எப்படி நடந்ததுன்னா சைக்ளோன் தானே அடித்தது வந்து டிசம்பர் 31ஆம் தேதி. ஆமாம். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, டிசம்பர் 15ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு, இனிமேல் வந்து உங்களுக்கு புயல் வராதுன்னாங்க. டிசம்பர் 31ஆம் தேதி அடித்த புயலை வந்து யாரும் எதிர்பார்க்கல. அது மாதிரி புயல் வந்து எப்படியும் நம்ம வந்து அக்டோபர் மாதம் அதுலேருந்து நீங்கள் பொங்கல் வரைக்கும் எப்போ வேணால் புயலை எதிர்பார்க்கலாம். ஓகே. ஆனால் இப்போ உங்களுக்கு புயலுடைய தன்மை எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு மழையை கொண்டு வருன்றதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு உங்களால் கணிக்க முடியாததும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஓரளவுக்கு நம்ம சயின்டிஃபிக் ஃபோர்காஸ்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும், அது பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அது பண்ணாலுமே உங்களுக்கு முக்கியமாக எப்படி ஒரு போர் நடக்குது அப்படின்னா யார் எந்த பொசிஷன் எடுக்கணும். இப்போ நீங்கள் செஸ் கேம் விளையாடுறீங்க, ஓகே, இந்த இடத்துல இவர் மூவ் பண்ணால் அதுக்கு நீங்கள் எங்கே மூவ் பண்ணுவீங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து புயல் வந்தா ஓகே இவர் இந்த இடத்துக்கு போவார், அவர் அந்த இடத்துல விநியோகம் பண்ணுவார், இவர் இந்த இடத்துல இதை சப்ளை பண்ணுவார், அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஏற்பாடு கிளியராக இயர் மார்க்டாக இருக்கணும். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, அறிவிப்புகள் உடனடியாக வரணும். ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ நான் இப்போது சைக்ளோன் தாலே அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். ஒரு முக்கியமான தேவை என்னென்னா மக்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட நஷ்டஈடு ஏதாவது கிடைக்குமா, எவ்வளவு கிடைக்கும், எனக்கு கிடைக்குமா, இதுதான் முக்கியமான பிரச்சனை. அப்போது கணக்கீடு நீங்கள் தொடங்குறது மட்டும் இல்லாமல் அறிவிப்புகள் இன்றைக்கே கொடுத்துடணும். பயிர் சேதம்னா ஒரு ஹெக்டருக்கு இவ்வளோ கொடுக்க போகிறோம், குடிசை வந்து சேதம் அடைஞ்சால் இவ்வளோ கொடுப்போம், உயிரிழப்புக்கு இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு உடனடியாக கொடுத்துடணும். ஏன்னா இது வந்து மத்திய அரசு கொடுத்து தான் மாநில அரசு கொடுக்கறதுன்றது வந்து முடியாது. மத்திய அரசு இன்னும் அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படியும் 1 மாத காலம் ஆகும். எவ்வளோ பணம் கொடுக்கும், அவங்களோட டீம் வரணும். நல்ல காலமாக இப்போ பாண்டிச்சேரியிலே புயல் அடிச்சிருக்கிறதுனால டீம் சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே எப்படியும் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறதுனால அதை பார்க்கறதுக்கு அவங்க வரணும். ஓகே, அப்படி வரும்போது கடலூர் விழுப்புரத்தெல்லாம் பார்த்துருவாங்க. அதனால் அறிவிப்புகளை உடனடியாக செய்யணும். அது 2வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 3வது, நம்ம வந்து அந்த புயல் முடிஞ்ச உடனே அதிகாரிகளை மறந்துடுறோம். இப்போ இங்கிலீஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி என்னன்னா, யாரெல்லாம் அதுக்கெல்லாம் பணி செஞ்சாங்களோ அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுடைய சர்வீஸ் புக்கில் ஒரு என்ட்ரி போடுவாங்க. இப்போ அந்த பழக்கமே மொத்தமாக நின்று போச்சு. ஓகே, இப்போ அந்த சர்வீஸ் புக்கில் என்ட்ரி போடுற அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். ஏன்னா கடைசியில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, இப்போதான் போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து கடைசியில் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்ல தான் போஸ்டிங்ஸ். முக்கியமான புள்ளி சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் தன்னோட ட்வீட்ல பாராட்டி இருக்கிறாரு. அதே சர்வீஸ் புக்லயே அதிகாரிகள் ரெக்கார்ட் பண்ணிட்டா நல்லதுங்கிறீங்க. நல்லதுன்னு பேசுறோம். திரு இந்த சர்வே சுந்தரம், நீங்க வெள்ளத்தோட வாழ பழகிக்கோன்னு சொல்றது வந்து சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இல்ல வாழ பழகிங்கன்னு அவரும் சொல்லல, அது தவறாவே புரிந்து கொள்ளப்பட்டு இருக்கு தொடர்ச்சியா. அப்படியான ஒரு கான்செப்ட் உலகம் முழுக்க இருக்குன்னு ஒரு சொல்றேன். அது ஏன் அதை நான் உங்க மூலமா சொல்றேன்னா, அப்படி தவறான ஒரு சில புரிதல் வச்சு அவருடைய நேர்காணல வேறு விதமா பார்த்தாங்க. அதுல அவ்வளவு அழகா பேரிடரை பத்தி டெப்தா பேசியிருந்தார். அது நான் மறக்கவே இல்லை. லிவிங் வித் ஃப்ளட்ங்கிற கான்செப்ட் இருக்கு. இல்ல அது கான்செப்ட் என்னன்னா, லண்டன் சிங்கப்பூர் வர்ற ஃப்ளட் வேற, சென்னையில ஒரு ஃப்ளட் வேற. சரியா? போன வருஷம் நம்ம பார்த்தோம், வட சென்னையில ஒரு அம்மா வந்து சிலிண்டர் மேல 8 மணி நேரம் ஏறினா வந்து உயிர் படைச்சாங்க. ஓகே, சோ இந்த இங்க சென்னையில ஃப்ளட் வரும்போது யார் அதிகமாக பாதிக்கப்படுவார கேள்வி நிச்சயமா சேர்த்து பார்க்கணும். சொன்னது நான் தப்புன்னு சொல்றேன். சர்வே முடிவு பார்த்தலாம். நான் நிறைவு கருத்து குயிக்கா எல்லாத்தையும் எடுத்துறேன். இன்றைக்கு தலைப்பில் நடத்தப்பட்ட சர்வே முடிவில் பெஞ்சல் புயலுக்கு பிறகான மீட்பு பணிகளில் தமிழ்நாடு அரசின் செயல்பாடு எப்படி உள்ளது, சரியாக உள்ளது, கூடுதல் முனைப்பு தேவை அப்படிங்கிறதுல 18,000 பேர்ல 61% பேர் சரியாக உள்ளது அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க.